வெல்கம் டு ஜோஸ் வித் ஜோ சேனல். வணக்கம் மலேசியா மக்களே. இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பினாங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீவில் தான் இன்றைக்கி வந்து நம்ம ரூமை ஷிஃப்ட் பண்ணி வந்திருக்கோம். இன்றைக்கிலேருந்து ஒரு 5 நாள் நம்ம சம்மிட் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. நாலுலேருந்து நம்மளால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியலையான்னு தெரில. ஸோ இன்றைக்கி தான் அது வந்து இந்த ஏரியாவில் சாப்பிட போகிறோம். இன்றைக்கி தான் வந்தோம். இன்றைக்கி இங்கே டைம் பார்த்தீங்கன்னா மலேசியா டைம் வந்து சாரி என்னோடய ஃபோன் டைம் இந்தியன் டைம் ஓடிட்டு இருக்கு. மலேசியா டைம் படி ஒரு 4:45 to 5 இருக்குன்னு நினைக்கிறேன். 5 இருக்குமா டைமு? 5 ஆக போகுது. ஸோ நீங்கள் வந்து பின்னாங்கில் வந்து சாப்பிட போகிறோம். இந்த தீவில் வந்து சாப்பாடெலாம் கிடையாது, கஷ்டன்றாங்க. ஆனால் நாங்கள் வந்து கோலாலம்பூரில் அந்த ரூம் வந்து செமையாக இருந்து இந்த ரூம் பார்த்தீங்கன்னா எந்திரிச்ச உடனே முட்டிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ரூம்லாம் வந்து ரொம்ப சங்கடமாக இருக்குது. இன்னைக்கிலேருந்து இன்னும் ஒரு 5 நாள், இன்றைக்கி என்ன தேதி 16, இதுலேருந்து 22ஆம் தேதி காலையில் வரைக்கும் இங்கே தான் இருக்க போகிறோம். எப்படி இருக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோம்னு ஒன்றும் தெரியல. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, வியூ நல்லா இருக்குது. ஃபுல்லாக கடல் சுற்றி வந்து தீவு. இன்றைக்கி அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அவங்ககிட்ட தான் காட்ட போகிறோம். டைம் வந்து 5 கிட்ட ஆயிடுச்சு. இப்போ தான் மதியம் லஞ்சு சாப்பிட போகிறோம். எப்படின்றத பார்க்க போகிறீங்க, வாங்க காட்டுறேன். முதல்ல ஒரு வியூ பாயிண்ட் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுதான் அந்த தீவு, குட்டி தீவு. நாங்கள் இருக்கிற இடம் வேறு, பட் ஆனால் இதுக்கு அந்தாண்ட வந்து பீச் இருக்குன்றாங்க. இதுக்கு அந்தாண்ட வந்து பீச் இது ஃபுல்லாகவே நம்ம எப்படி அந்த கோவளம் அந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும், அந்த மாதிரி பீச்சுன்றாங்க. ஆனால் இது பார்க்க மலேசியா மாதிரி ஃபீல் ஆகல, ரொம்ப அவுட்ரு வந்த மாதிரி இருக்குது. ஒரு 6 மணி நேரம் கோலாலம்பூர்லேருந்து. ஸோ ரொம்ப தூரம் வந்த மாதிரி இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. அப்படி தான் தெரியுது. இது என்னது ஹோட்டல், ஏதோ ஃபார்ட்யூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல். இன்னும் பசிக்குது, எங்களை கூட வந்த ஆள் என்ன காணும். இந்த ஸ்ட்ரீட்டை பார்த்தீங்க அப்படின்னா எப்படி தெரியுது அப்படின்னா, கரெக்டாக இந்த மெரினா பீச்சஸ்லாம் அந்த கடைகள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒரு 360 டிகிரி வியூ காட்டுற பாருங்களேன். ஸோ அவ்வளோதான். எல்லாமே இந்த 10 ரிங்கெட், நம்ம ஊர் காசு பார்த்தீங்கன்னா ஒரு 250 300 அந்த ரேஞ்சில் வருது. சாப்பிட்றது தான் இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. கடையில் நின்றுட்டு இருக்காங்க பாய்ஸ் வந்து கடையில் நின்றுட்டுருக்காங்க. பாய்ஸு வாங்க சாப்பிடுப்போம், ட்ரை பண்ணுவோம். பினாங்கில் தெருவில் நடந்து சாப்பிட போயிட்டுருக்கோம். நிறைய வீடியோ எடுத்தாச்சு. நிறைய வீடியோவில் வந்து என்னால் எடிட் பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து எடிட் பண்ணணும், நிறைய வேலைகள் இருக்குது. ஸோ இந்த 5 நாள் பயங்கர டைட்டாக போகும். சம்மிட்டு அப்படி இப்படின்னு நல்ல பயங்கர டைட்டாக போகும். இந்த பினாங் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சம்மந்தம் இல்லாமல் ரோட்டில் போயிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். பாருங்க, நேற்று வந்து நம்ம ட்வின் டவர் இதெல்லாம் பார்த்துட்டோம். இன்றைக்கி வந்து பினாங்கில் ஒரு ஐஸ்லாண்ட், இது ஒரு தீவுன்னு சொல்கிறாங்க, இந்த தீவில் தான் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்க மாதிரி பைக்கு கடை இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. நிறையா வந்து மலாய்ஸ் போகிறாங்க. மலாய்ஸ் பின்னாடி தர்றது வந்து ஸ்கூல் கைஸ், ஸ்கூல் தான். எல்லாம் நல்லா பெருசு பெருசாக தான் இருக்குது. இதில் போட்டிருக்கலாம் ரூம், எவ்வளோ அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் காசு கூட இருக்கும்டா. இதுக்கு இதில் கூட நம்ம ஃபஸ்ட்டு ஹோட்டலுக்குள்ளே போனோம். அங்கே வந்து சாப்பிட்றதுக்கான எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. போய் ஏதோ திருப்பினானுங்க. திருப்பிட்டு பார்த்துட்டு வேணாம் தேங்க்யூன்னு சொல்லிட்டு வந்துட்டானுங்க. உள்ளே போயிட்டு மசாஜ் போறியாவா? என்ன மசாஜ்ன்னு தெரில. 45 ரூபானா அதான்டா. தரமான கடை பிடிச்சிட்டோம் ஃபைனலாக. அப்புறம் என்ன தமிழ்நாடு தான் இங்கே பரிமாற போகிறாரு, நான் பார்க்கலாம். கோழி 62யா? தரமான கடை பிடிச்சிட்டோம். மீன் குழம்பு, கறி குழம்பு, ரசம், சூப்பர் ரசம்லாம் இருக்கே நம்ம ஊர் மாதிரி. மீன் குழம்பு எவ்வளோ? இது என்னது? கோழி சம்பால், தக்காளி, டொமேட்டோ, பாஸ்மதி ரைஸ், இது ஒயிட் ரைஸ். ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு, கருவாடு தொக்கு, சிக்கனு. கருவாடுனா ரொம்ப பிடிக்கும், ஆனால் ரொம்ப இனிக்குது கருவாடு. டீயில் கருவாட்டை தொட்டு முக்கியாச்சு அப்படி அந்த மாதிரி இருக்குது. இது சொல்லி அவனோட ரிவ்யூ இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் பொரிச்ச கோழி வாங்கியிருக்கேன். பொரிச்ச கோழியும் அந்த சிக்கன் கிரேவி வாங்கியிருக்கேன். நம்மளால் அமுல் பேப்பி எப்படி இருக்கா பார்த்தீங்கனாலே சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா, நல்லா காரமாக இருக்குது. எனக்கு இங்கே வந்தாலே அப்படி தான் பிடிக்கும். தேங்க்யூ. நானும் வந்து நல்லா தான் எடுத்தேன். கறி பீஸு வாங்கிக்கிற கம்மி தாண்டா கூட எடுத்து போ. எவ்வளோ ஆச்சு? 12. என்ன 11? மீன்
என்ன 11 இங்கே வந்து மீன் குழம்பு நல்லா இருக்கு நம்ம ஊர் மாதிரி. ஆமாம். கறி வந்து உள்ள ஒரு மாதிரி இருக்கு, வெளியே மட்டும் தான் மசாலாவா இருக்கு. ஏன் தெரியுமா செஃப் தாமு பார்த்துக்கிட்டியா? செஃப் தாமுவா? யார் அப்படின்னா நல்ல குக்கு தூங்கமல்லி பார்க்க மாட்டேன். ஆமாம். அதில் இருப்பாரு முண்டா டாப்னாச்சு, அவரோட சிஷியம். பார்த்து மோந்தே சொல்லிடுவோம் எல்லாத்தையும். ஆமாம். அடுத்து வந்து ரசத்துக்கு வந்தாச்சு. ரசம் வந்து எப்படி சொல்கிறேன்னு தெரில, டாப் நாச்சோட டாப் நாச்சா இருக்கு. ஏய் சும்மா சொன்னேன். ஸோ இல்லை ஆனால் சாப்பிட்லாம், அதை மாதிரி ஸ்வீட்டாக இல்லை, ஆனால் புளிப்பு தெரியுது, பரவாயில்ல. அந்த சிக்கனோட சாப்பிடும்போது நல்லா தான் இருக்குது. சோறு வந்து ரைஸ் குக்கரில் வைக்கிறாங்கள, நம்ம ஊர் மாதிரி இல்லை. சூப்பர் தான், அதான் வடி சோறு மாதிரி இல்லை. அட வேற வேறையாக இருக்குது சாப்பாடுங்க பாருங்க. உடம்பு ஒத்துக்கலையா? பரவாயில்ல, அங்கே விட இந்த சோறு குழம்புலாம் நிறைய கொடுத்து மனசார சோறு போட்டான் மனுஷன், நல்லா தான் இருக்கான். இந்த விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் மட்டும் 12.5 வெள்ளிக்கு சாப்பிட்ருக்கேன். 12.5 வெள்ளிக்கு நம்ம ஊர் காசு எவ்வளோ? ஊர் காசுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 600 ரூபா கிட்ட வரும். கம்மியா? ஓ 250 ரூபாய்க்கு 250 ரூபா கிட்ட வராது. ஓகே, எவ்வளோன்னு தெரியல, 320 ரூபா சொல்கிறாங்க. போட்டு பார்த்து தெரிஞ்சுன்னு 12 வழி எவ்வளோன்னு நீங்களே போட்டு பாருங்க. நீங்களே போட்டு பார்த்துட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். ஒரு ரிங்கெட் வந்து விலை வந்து 24.4 பைசா. ஒரு ரிங்கெட்டோட விலை இன்றைக்கி ரேட்டு பார்த்து 24.4 பைசா. இங்கே 4 காசெல்லாம் இருக்குது, 4 காசு 5 சென்ட்டு. நம்ம ஊர் காசுலலாம் 1500 செல்லாதுன்ட்டாங்க. ஏய் நான் பார்க்குறேன் காமேஷ், நெக்லாம் பார்த்துருக்கேன் காமேஷ், வேணாம் காமேஷ். பரவாயில்ல, இருந்தாலும் வயிறு நிறைய வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. சாப்பிடணும் சாப்பிட யாரும் வந்துடுவான். அப்புறம் தலைவன் கிரவுண்ட் வச்சு பார்த்து கூட அதுல ரசம் போடுவது நல்லா இருக்கு. ஓ ரசம் நல்லா இருக்கு. சாப்பிட்ருக்கான பில்லு பார்த்தீங்கன்னா 12 சாப்பிட்ருக்கான பில்லு பார்த்தீங்கன்னா 12 வெள்ளி 50 காசு. நம்ம ஊர் காசு பார்த்தீங்கன்னா எப்படி 350 ரூபா கிட்ட வருது. நைட்டு போயிட்டு என்ன சாப்பிட்லான்னு கேட்டேன். ஒரு மனு கடை கொடுத்து இதெல்லாம் கிடைக்குன்றாங்க. நான் என்னன்னா நம்ம இதெல்லாம் வந்து வெஸ்டர்ன்றாங்க. வெஸ்டர்ன் ஃபுட்டில் வந்து உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லுங்கள். அதான் மெனு கார்டு. யாராவது இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு ரொம்ப ஸ்வீட் இல்லாமல் இருந்தது. பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு, ரசம், அப்புறம் அந்த கறி. எல்லா இடத்துலையும் அந்த கறியை வந்து நம்ம இதில் ஜஸ்ட் இருக்குல்ல, அது 2ஆக வெட்டி வச்சிட்றானுங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 3 வெள்ளிக்கிட்ட சொல்கிறானுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. வயிறு மட்டும் சாப்பிட்டேன். சாப்பாடு வந்து நிறைய இவ்வளோ சாப்பாடு கொடுத்துட்டானுங்க. சோறு கொஞ்சம் குக்கரில் வெந்த மாதிரி இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. மலேசியா வந்து முதல்ல வந்து நம்ம சேனலை வந்து கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம தம்பி தான். தம்பி பேர் வந்து நரேஷ். எந்த ஊர் உனக்கு? மேல்மருவத்தூர். நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. ரொம்ப ஃபேமஸான கோயில் ஒன்று இருக்குல்ல, என்ன ஆதிபராசக்தி, அந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸான ஊர் தம்பிக்கு. தம்பி ஒரு ஹாய் சொல்லுங்கள். தம்பி வந்து நம்மளோட புது சப்ஸ்கிரைபர். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். ஸோ கைஸ் நேற்று வந்து அந்த ட்வின் டவரில் ஒரு 2 சைனீஸ் உமன்ஸ் பீப்புள், இட்ஸ் எ வெரி குட் ஃப்ரெண்ட், முன்னாடி நல்லா பழகிட்டாங்க. பட் அவங்க பேச நமக்கு புரியல, எனக்கு சுத்தமாக புரியல. ஏதோ 2 பேர் பேசுனதான்னு வச்சுங்களேன். அவங்ககிட்ட போய்ட்டு இந்த மாதிரி சொல்கிறோம், இந்த மாதிரி படிக்கிறான் அப்படின்னா, உங்களுக்கு படிப்பு அப்படின்னா என்ன, இதுக்கும் நம்ம தூரம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ படிப்புலாம் தெரியாது. இதே நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நீ படித்தே தான் ஆகணும், நீ படித்தாதான் கிழிக்க முடியும், படித்தாதான் சாதிக்க முடியுன்றாங்க. அவங்களாம் அப்படிலாம் கிடையாது.
ஏதோ காசு இருக்குது 4 காசு இருக்குன்னு எடுத்துகிட்டு சைனாலேருந்து மலேசியா டூர் வந்துட்டு சுற்றிட்டு ஜாலியாக போயிட்டுருக்குறாங்க. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளும் காசு சம்பாதிக்கிறது பெருசு இல்லை, அதை எப்படி செலவு பண்ணுறோன்னு இருக்குது. செலவு வந்து இந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸில் டூரு இந்த மாதிரி போனோன்னா ரொம்ப ரொம்ப மன நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து சூப்பராக இருக்கும். மறக்காமல் எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு டூர் போக ட்ரை பண்ணுங்க கைஸ். ஸோ கைஸ் சாப்பிட்டுட்டு அடே பொடி மெல்ல நடை மேனி என்ன அப்படின்னு ரூமுக்கு வந்து நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ரூம் சீரிஸ் நான் இன்றைக்கி ஒரு ரூம் சீரிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து 2வது ரூம் வந்து மாறி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் பக்கத்துலேருந்து நம்ம அந்த ஃபோரமுக்கு போகிறதுக்காக, ஸோ அதனால் இதில் வந்து பினாங்கில் தான் நடக்க போகுது, பினாங் வந்திருக்கும். ஸோ டெஃபினட்டாக அந்த ரூம் சீரிஸும் போடுறேன். அதை விட இது வந்து 3 காட்டு போட்டிருக்காங்க. என்னடா ஸோ இந்த ரூம் வந்து பக்கத்துலேயே இருக்கிறதுனால இது பண்ண போகிறோம். அந்த ரூம் சீரிஸ் உங்களுக்கு நான் போடுறேன். இப்போ தான் வந்து இந்த ஸ்ட்ரீட்டில் சாப்பிட்டுட்டு நடந்து போயின்னுக்கிறேன். பாருங்க, ஒரு 360 நம்ம இதில் 360 கேமரா இல்லை, அதனால் வச்சு அப்படியே சுற்றி எடுத்துக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். மலேசியாவில் வந்து நான் என்ஜாய் பண்ண வேண்டிய சில நேரத்துலலாம் மெனக்கட்டு நானே ரொம்ப வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா, இங்கே நடந்ததை உங்களுக்கு நான் காட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன முயற்சி தான். டெஃபினட்டாக அடுத்தடுத்துலாம் வரும்போது அடுத்தலாம் ஜோ தான் வரணும், ஜோ கூட தான் வருவேன்னு நினைக்கிறேன். நான் இந்த மாதிரி தனியாக இருக்காது. ஸோ அடுத்து ஜோ டெஃபினட்டாக கூட இருக்கும். ஜோவோட